Welcome to GK Facts Tamil. Question number 1. How much has India committed to financially support to establishment of a renewable energy system in Sri Lanka? இலங்கையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பை நிறுவுவதற்கு எவ்வளவு நிதியுதவி வழங்குவதாக இந்தியா உறுதியளித்துள்ளது? A. சுமார் 92 கோடி, B. சுமார் 50 கோடி, C. சுமார் 140 கோடி, D. சுமார் 100 கோடி. ஆன்சர் A. சுமார் 92 கோடி. இலங்கையில நெடுந்தீவு, நைனாதீவு மற்றும் மணலித்தீவு ஆகிய 3 தீவுகளில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைப்பை நிறுவுவதற்கான மின் திட்டங்கள் இந்திய மானிய உதவியின் கீழே செயல்படுத்தப்பட்டு வருது. 3 தீவுகளோட மக்களின் மின் தேவைகளை பூர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டு இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டங்களுக்காக $11 மில்லியன் சுமார் 92 கோடி நிதியுதவி அளிப்பதா இந்தியா உறுதியளிச்சிருக்குது. இந்த நிலையில மின் திட்டங்களுக்கான நிதி உதவியின் முதல் தொகுப்பை இலங்கையிடம் இந்தியா 29/8/2024 ஆகஸ்ட் 29ஆம் தேதி வழங்கியிருக்கு. Question number 2. In which year did the first chocolate house open in London? லண்டனில் முதல் சாக்லேட் ஹவுஸ் எந்த ஆண்டு திறக்கப்பட்டது? A. 1652, B. 1687, C. 1712, D. 1657. ஆன்சர் D. 1657. கோகோவின் அறிவியல் பெயர் தியோப்ரோமா கோகோ. தியோப்ரோமாங்கிற சொல்லுக்கு கிரேக்க மொழியில கடவுளின் உணவு அப்படின்னு பொருள். அவ்வளவு சிறப்புமிக்க கோகோ நம்ம சாப்பிடக்கூடிய கேக், பிஸ்கட், புட்டிங், கிரீம், நம்ம சாப்பிடக்கூடிய சாக்லேட் எல்லாத்துலயும் கலந்துருக்குது. சாக்லேட்டை அதிகமா சாப்பிட்றவங்க இருக்கக்கூடிய நாடு சுவிட்சர்லாந்து. கிமு 1500 ஆண்டுகள்ல பண்டைய மெக்சிகோவின் வல்மெக்ஸ் இன மக்கள் கோகோவை அரைச்சு மருந்தா சாப்பிட்ருக்காங்க. அதிக கோகோ பயிர்களை உற்பத்தி செய்யும் நாடு மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கிற ஐவரி கோஸ்ட். ஒரு 100 கிராம் சாக்லேட்ல உள்ள சத்துக்கள் 8.51 கிராம் புரதம், 58 கிராம் மாவுச்சத்து, 30.50 கிராம் கொழுப்புச்சத்து, 54 கிராம் சர்க்கரை. இது தவிர பொட்டாசியம், சோடியம் ஆகிய சத்துக்களும் இருக்கு. சாக்லேட் வகைன்னு எடுத்துட்டா டார்க் சாக்லேட்ல கோகோ மட்டும் அதிக அளவுல இருக்கும். பழுப்பு நிறத்துல இருக்கும். அதிக சர்க்கரை, சிறிதளவு பால் பொருட்கள் இருக்கிறது மில்க் சாக்லேட். ஒயிட் சாக்லேட்டும் இருக்கும். கோகோ பட்டர் மட்டுமே இந்த ஒயிட் சாக்லேட்ல சேர்க்கப்படுது. Question number 3. Which compound is responsible for the aroma of the spice bark? மசாலா பட்டையின் நறுமணத்திற்கு காரணமான சேர்மம் எது? A. சோடியம் கார்பனேட், B. சோடியம் ஹைட்ரோகுளோரைட், C. சின்னமால்டிஹைட், D. காப்பர் சல்பேட். ஆன்சர் C. சின்னமால்டிஹைட். வித்தியாசமான பெயர்களை கொண்ட வேதியியல் தனிமம் மற்றும் சேர்மங்களை பார்க்கலாம். C9H8O வாய்ப்பாட்டனை கொண்ட சின்னமால்டிஹைடு. இது கரிம சேர்மம். வாசனை பொருளாகவும் மசாலாகவும் பயன்படும் பட்டையினுடைய வாசனைக்கு காரணமான சேர்மம் இது. அடுத்தது ட்ராகுலின். வாம்பியர் வவ்வாலினோட உமிழ்நீர்ல காணப்படக்கூடிய கிளைகோ புரதம். 411 முதல் 708 அமினோ அமிலங்களை இது கொண்டிருக்குது. இரையின் இரத்த உறைதலை தடுக்கும் வல்லமை இதற்கு உண்டு. அடுத்தது ஆஸ்டடின். மிக அரிதான வேதியியல் தனிமம் இது. மிக குறுகிய ஆயுள் காலம் கொண்டதனால இது அதிக பயன்பாட்டில் இல்லை. வெகு சில ஆராய்ச்சிகளுக்கும் தைராய்டு புற்றுநோய் சிகிச்சைக்கு மட்டும் பயன்படுது. Question number 4. Which waterfall has the world's largest uninterrupted waterfall? உலகின் மிகப்பெரிய தடையற்ற நீர்வீழ்ச்சியை எந்த அருவி கொண்டுள்ளது? A. ஜாக் நீர்வீழ்ச்சி, B. ஏஞ்சல் அருவி, C. டுஜல்லா அருவி, D. நயாகரா நீர்வீழ்ச்சி. ஆன்சர் B. ஏஞ்சல் அருவி.
தென்கிழக்கு வெனிசுலாவில் இருக்கிற பொலிவார் மாநிலத்தில் உள்ள கனைமா தேசிய பூங்கால அமைஞ்சிருக்கு ஏஞ்சல் அருவி. இந்த அருவி 500 அடி அகலம் கொண்டது. அமெரிக்காவின் நயாகரா அருவியை விட 15 மடங்கு அதிக உயரம் உடையது. மொத்தம் 3212 அடி 979 மீட்டர் உயரம் கொண்டது. இந்த அருவியானது 2 உலக சாதனைகளை கொண்டிருக்கு. 1 மிகவும் உயரமான அருவி, 2 மிகப்பெரிய தடையற்ற நீர்வீழ்ச்சியை கொண்ட அருவி. இந்த அருவி அமைஞ்சிருக்கிற இந்த கனைமா தேசிய பூங்கா யுனெஸ்கோவால உலக பாரம்பரிய தலமாகவும் அறிவிக்கப்பட்டிருக்குது. 1949ஆம் ஆண்டு நேஷனல் ஜியோகிராபியின் நிதியின் மூலமா ரூத் ராபர்சன் அவர்கள் தலைமையில் இங்க ஒரு பயணம் மேற்கொள்ளப்பட்டு நில அளவையாளர் ஃபெர்ரி லோரேயால இந்த அருவி அளவிடப்பட்டது. Question number 5. Where are diamonds not found in the following countries? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாடுகளில் எங்கு வைரம் கிடைப்பதில்லை? A. ரஷ்யா, B. ஆஸ்திரேலியா, C. வட அமெரிக்கா, D. தென்னாப்பிரிக்கா. ஆன்சர் C. வட அமெரிக்கா. ரஷ்யாவில் உள்ள கிம்பர்லைட் வைர சுரங்கத்தை பத்தி பார்க்கலாம். எரிமலை குழம்புகள் வெளிவரும் போது அதன் பாதை ஒரு கூம்பு வடிவ குழாய் போல இருக்குமா. அவையே கிம்பர்லைட் குழாய்னு அழைக்கப்படுது. இவ்வெடிப்புகள் வழக்கமாக நடக்கும் எரிமலை வெடிப்புகள் போலல்லாம ஒரு குறிப்பிட்ட குறுகிய அளவிலான பள்ளம் வழியா வெளிவரும். அதன் ஆற்றலோ வழக்கமான எரிமலையை விட பன்மடங்கு கூடுதலா இருக்கும். கடைசிய பூமியில இவ்வாறு நிகழ்ந்து 11,000 ஆண்டுகளுக்கு மேலா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியில இந்த கூம்பு வடிவ கிம்பர்லைட் குழாய்கள் குளிர்ந்து வைரங்களை கொண்ட பாறைகளா அப்படியே நிலைபெறுமா. அதிலிருந்து தான் வைரங்கள் எடுக்கப்படுது. பொதுவா வைரங்கள் 150 to 250 கிலோமீட்டர் ஆழத்துல கவச அடுக்குல உருவாகுது. இங்கு கார்பனை வைரமா மாற்றுவதற்கு போதுமான அளவு அழுத்தமும் வெப்பமும் இருக்கணும். ஒரு வைரத்தை உருவாக்க கார்பன் அணுக்கள் குறைந்தபட்சம் 400 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்கும் 1 சதுர அங்குலத்துக்கு குறைந்தபட்சம் 4,35,000 பாஸ்கல் அழுத்தத்திற்கும் உட்படுத்த வேண்டும். இந்த 2 புள்ளிகள்ல ஏதேனும் ஒன்று குறைவா இருந்தாலும் வைரத்துக்கு பதிலா கிராஃபைட் உருவாகிடுமா. Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.